ஹலோ ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் சின்ன பிள்ளைகளெலாம் நிறைய டைம் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளையில மீன்ஸ் ஒரு ஃப்ரம் சிக்ஸ்த்து டு 12th வரைக்குமேன்ட்டு வந்து அது எப்படின்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டுன்னு தான் இருந்தாள். அதாவது அவளோட பேர் வந்து பொன்னம்மாள். ஸோ வந்து அவள் வந்து நான் 6th படிக்கும் போதுலேருந்து ஒரு 11th வர ஒரு 6th to 10th வர 7th to 10th வர ஒன்றா தான் இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இப்போ எப்படி லவ் லெட்டர் எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர் நான் வந்து எழுதி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளையோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுவாள், என் கஷ்டத்தை வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்லுவேன். இப்படி போயிட்டுருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப என் மேலே பாசம் வச்சு ரொம்ப அட்டாச்டு ஆகி என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து வேற ஒரு அக்கா, அவங்க பேர் என்னோட பேர் அவங்க பேர் சேம், காளீஸ்வரி தான். அந்த அக்கா கூட நான் வந்து ஒரு க்ளோஸாக இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுமாலை விட்டுட்டு கொஞ்சம் அவங்களோட க்ளோஸாக இருந்தேன். விட்டுட்டு இல்லை, க்ளோஸாக இருந்தேன். அந்த அக்காவோட ஃபோட்டோ எல்லாமே நானே வச்சுருந்தேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோட்டோவை நான் பாரு, எங்கள் அக்கா ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஃபோட்டோ வாங்கி கிழிச்சு போட்டுருச்சு. ஏம்மா கிழிச்சு போட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு நீ மட்டும் தான் உலகம். அதாவது வந்து நீ வந்து என் கூட மட்டும்தான் பேசணும், வேறு யார் கூடயுமே வந்து நீ வந்து பேசக்கூடாது. நீ வந்து என் கூட மட்டும்தான் பேசணும், வேறு யார் கூடயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாள். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே வந்து அதுவும் வந்து சிமெண்ட்டு தர தான். அப்படியே அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த பிள்ளை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோன்னா, அது எப்படா இப்போ ஒரு பறவையாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு கூண்டில் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா, எப்படா அது பறப்போம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இழுத்து பிடிச்சி வச்சாள் அந்த பிள்ளை. ஒரு கட்டத்தில் வந்து நான் பேசவே இல்லை அந்த பிள்ளைகிட்ட. பேசலைன்றப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த பிள்ளை பேசலைன்னு நான் நிறைய டோஸு உள்ளுக்கு போட்டு சூசைட் ட்ரை பண்ணி இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பிள்ளையும் அதே மாதிரி தான் நீலகிரி தைலத்தை எடுத்து குடிச்சிட்டு இப்படியா இப்போ நான் வந்துட்டு பேசாமல் இருக்கனால அதாவது வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் ஃப்ரெண்டு, கூடயே இருந்தால் தான் ஃப்ரெண்டு. 24 மணி நேரம் கூடயே இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அம்மா அப்பா கூட 24 மணி நேரம் கூட இருக்க முடியாது. அதாவது ஒரு பிறந்த குழந்தை வேணால் இருக்கலாம். ஆனால் மற்றபடி அப்படி குழந்தைகளே விட்டுட்டு போய் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து எங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா கூடயே திரியிறது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆத்மபூர்வமாக பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் அதுக்காக வந்து பழகுறது வந்து ஃப்ரெண்டு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து இன்னும் எனக்கு காயமே இருக்குது. அந்த பிளேடில் வந்து 2 பேரும் கிழிச்சிக்கிட்டோம். அதாவது அந்த பிள்ளை என் கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை தான் அப்படியே கையில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி இந்த உள்பக்கமாக வந்துட்டு அப்படியே வந்து பிளேடு வச்சு அறுத்துக்கிட்டே இருக்கிறாள். அந்த பிள்ளை பேசாமல் ஒவ்வொரு கீரலாக போட்டுகிட்டே போட்டு ரத்தம் வந்து அப்படியே ஒரு 20-30 கீரலாவது அந்த கையில் அந்த பிள்ளை போட்டிருக்கோம். என்னடா இந்த பிள்ளை இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நம்ம மேலே அப்படி சொல்லிட்டு நானும் வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசலை. நானும் ஒரு தடவை சண்டை போட்டப்போ நானும் வந்து கையை வந்து கிழிச்சிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ அப்புறம் வந்து என்னென்னா, இதை பாருங்கள், இந்த காயந்தான் அந்த பொண்ணோட நான் பேசாததுக்கு அது வந்து இந்த காயந்தான். சரிங்களா? அடுத்து வந்து வேறு என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து அந்த மாதிரி இருக்குது. கையை கிழிச்சிக்கிட்டு அந்த மாதிரி லவ்வர்ஸ் மாதிரி கையை கிழிச்சிக்கிட்டு இப்போ அப்படி இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஒருத்தரோட மனசை ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். ஆபத்து காலத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக இருக்கணும். அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதை தவிர்த்து நம்ம வந்து ஃபிசிக்கலி நம்ம கூடவே இருக்கணும். அதாவது எப்போவுமே கூடவே இருக்கணும், விட்டு போகவே கூடாது, வேறு யார் கூடயுமே பேசக்கூடாது அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள். சரிங்களா? அது வந்து இம்பாசிபிள் அப்படின்றப்போ அதை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. சரி, இப்போ பெரிய பொண்ணானோட்டி இப்போ தான் புரிஞ்சுருக்கு. ஏன்னா எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை வந்து சென்னையில் இருக்குது, நான் வந்து இங்கே திண்டுக்கல்ல இருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து என்னை எந்த தொந்தரவும் பண்ணலை. ஸோ வந்துட்டு அந்த பிள்ளை அந்த மாதிரி சூசைட்க்கு ட்ரை பண்ணுச்சு அப்படின்ட்டு ஹாஸ்டலில் தெரிஞ்சு இந்த மாதிரி தைலத்தை எடுத்து குடிச்சிட்டாப்புல அப்படின்னு தெரிஞ்சு நாங்கள் 2 பேருமே ஆஸ்பத்திரிக்கு போனோம். போயிட்டு தான் வந்தோம்.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ரொம்ப அதாவது வந்து ஹாஸ்டல் விட்டு வெளியேற்றிட்டாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லவும், அந்த ஹாஸ்டல் விட்டு அந்த பொண்ணை வந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இப்போயும் அந்த பிள்ளை எங்களோட ஃப்ரெண்டாக தான் இருக்குது. அந்த பிள்ளை பேசலன்னா என்ன, நம்ம கால் பண்ணி பேசுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த பிள்ளைங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா பேசுது. 2 பேருக்குமே வந்து ஒரு 25க்கு மேலே ஆயிடுச்சுல, 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா பேசுது, நல்லா இது பண்ணுது. அந்த மாதிரி கிறுக்குத்தனமா, முட்டாள்தனமா எதுவும் யாருமே 2 பேரும் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளைங்கள்ல வந்து அப்படிலாம் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அது வந்து அறியாத, புரியாத வயசு. எனக்கு அது ஒன்று வேணும்னா அடம்பிடிச்சா அடம்பிடிச்சு நம்ம எப்படியாவது அதை வாங்கணும் அப்படின்னு தான் வைப்போம். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பீரியட் தான் வந்து அந்த ஸ்கூலிங் பீரியட். அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிற பீரியட் வந்து நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பீரியடு. சரிங்களா? இப்போ வந்து 6த்து ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு மெச்சூரிட்டி வரணும். அந்தளவுக்கு வந்து எஜுகேஷன் இருந்திருக்கணும். பட் அந்தளவு வந்து இல்லை அப்படின்றனால வந்து என்னாச்சுன்னா, இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கணும். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஹெல்ப் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த ஸ்கூலிங்கில் இந்த ஒரு பொண்ணு. அடுத்து வந்து யாருன்னா, அடுத்து வந்து நான் காலேஜ் வர ஆரம்பித்தேன். காலேஜில் வந்து 2014 காலேஜ் ஜாயின் பண்ணேன். பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்னால் நம்பவே முடியல, நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது இந்த காலேஜில் கிடச்ச ஃப்ரெண்டு மாதிரி வேறு எங்கேயுமே எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அவனோட பேர் வந்து பரணிதரன். எம்கேயூசி கான்ஸ்டன்ட் காலேஜில் தான் படித்தோம். நாங்கள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கான்ஸ்டன்ட் காலேஜில் வேடசந்தூரில் தான் படித்தோம். ஸோ வந்து அங்கே வந்து அவனோட பேர் வந்து பரணிதரன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவன் வந்து எனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். அது ஏதாவது ஒரு பேனா பென்சிலாக ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு தெரியாததை அவன் சொல்லிக் கொடுப்பான், அவனுக்கு தெரியாததை நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்படியே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகி இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 1 டிகேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு ஹாப்பியாக, ஒரு லவ்லியாக, செம்மையாக போயிட்டுருக்குது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ நான் ஒரு சில டைம்ஸ் வந்து எதனாவது சண்டை போட்டோம் அப்படின்னா, சண்டையெல்லாம் எப்பயுமே போட்டதில்லை. இருந்தாலும் சும்மா லேசாக அவன் மேலே கோவம் இருந்தால் கூட பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன். அவனோட நம்பரை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன். அடுத்து வந்து இப்போ வந்து அடுத்து என்ன நடக்கும்னா, அவன் நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டேன்னா 1 நாள் 2 நாள்லேயே வீட்டுக்கு வந்துடுவான். ஏன் என் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்ட? அதாவது வந்து என்னோடய ஊருக்கும் என் ஃப்ரெண்டோட ஊருக்கும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து என்னை பார்த்து சொன்னான். ஒரு நாள் 2 நாள் 2 டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அப்புறம் ஏம்மா எடுத்துடுமா, சாரிம்மா, நான் என்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சிக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான். நானுமே அப்படி தான். அவன் வந்து என்றைக்குமே என் நம்பர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டதே கிடையாது. நான் தான் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவன் எதுவுமே நினைக்காம நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம காலேஜ் மேட்டு அப்படி சொல்லிவிட்டு, நம்மளோட சோல்மேட் அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டான். ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இது வரைக்கும் எனக்கு அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா, உங்கள் அம்மா அப்பா வந்து நிற்கலைன்னா கூட உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு லவ் மேரேஜ் தான். அம்மா அப்பா சப்போர்ட் இருக்குது தான். இது வரைக்கும் அம்மா அப்பா சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்து அம்மா அப்பா பிரிய வேண்டிய நிலைமை வந்தால் கூட, நீ எவ்வளோ சேட்டை பண்ணாலும் நான் அந்த சேட்டையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டாக லைஃப் லாங் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை வந்து யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிடவே முடியாது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கா காலேஜ்லேருந்து. வெரி வெரி தேங்க்யூ டு த யூனிவர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இயற்கைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும், எனக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டு. சரி, அதுக்கடுத்து வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா, ஃபிசிக்கலை பற்றி எப்போவுமே எதுவுமே பேசினது கிடையாது. எப்போவுமே அவங்க வந்துட்டு ஹூ இஸ் அ ஜெம் ஆஃப் பர்சன் லைக் பரணிதரன் மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டுமே. அந்த ஃப்ரெண்டு எப்போவுமே நான் அவங்கக்கிட்ட நல்லதுக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு இருக்கிறது மொத்தம் 3 ஃப்ரெண்டு. அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு பரணிதரன் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அதாவது வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து நீ வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து வீடுகள்லாம் வந்துட்டு அந்த இது ஒரு இது இல்லை. அது என்னென்னா, இப்போ
அதாவது ஒரு சில சைடு வந்து இந்த அவங்க வந்து இந்துவாவே இருந்தாலுமே இந்துவா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த விரதம்லாம் தெரியாது. இந்த கந்த சஷ்டி கவசம் அந்த இது விரதம் இருக்கிறது, இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே தெரியாம ஒரு சில குடும்பத்துக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கும் எதுவுமே தெரியாம சும்மா ஒரு பட்டிக்காட்டுல தான் நான் வந்து வளர்ந்து வந்தேன். ஒரு 5வது வரைக்கும் இங்கே வீட்டில் இருந்துகிட்டே படித்தேன். 6வதுக்கு அப்புறம் கொடைக்கானல் ஹாஸ்டல் போயிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து தெரியாது. அவன் வந்து என் ஃப்ரெண்டு பரணிதரன் வந்து வீட்டிலேயே இருந்து அவன் வீட்டிலேயே வளர்ந்த பையன். அவன் வேறு கேஸ்ட்டு, நான் வேறு கேஸ்ட். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேஸ்ட் பார்க்குறதுக்காண்டி நான் சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் சைடு இருக்க பழக்கவழக்கம் வேறு, எங்கள் சைடு இருக்க பழக்கவழக்கம் வேறு. அப்படிங்கிறப்ப வந்து என்னாகுதுன்னா, ஸோ வந்து அவன் வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவான். எனக்கு வந்து இந்த மாதிரி நோன்பு இருந்து சாமி கும்பிடு, இந்த மாதிரி விரதம் இருந்து சாமி கும்பிடு, உனக்கு எல்லாமே சரியாகும், உனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீ ஒரு டீச்சர் ஆன அப்படின்னா உலகத்திலே முதல் சந்தோஷப்படுறது நான் தான். அதே மாதிரி உனக்கு என்ன நல்லது கெட்டதுனாலும் முத வந்து நிற்கிறது நான் தான் அப்படின்னு சொன்னான். இந்த ஒரு வார்த்தை வந்து அதாவது கடவுளால் கூட இந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் கடவுள்கிட்ட பேசுகிறோமே தவிர கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறது இல்லை. இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் தான் வந்து ஒரு கடவுளுடைய ரிசம்பிளன்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அவ்வளோ டெப்த்தாக நல்லபடியாக போயிட்டுருக்குது. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பரணிதரனோட என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து 1 டிகேட் ஆயிடுச்சு. 1 டிகேடு முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்துட்டு அவன் தேங்க்யூ ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு. இதை சொல்லுவான். அப்புறம் என்ன சொல்லுவான்னா, நீ லைப்ரரி போய் படி அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கேயும் விட மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நீ லைப்ரரி போய் படி, நீ எங்கேயாவது உனக்கு கோயிலுக்கு போகணுன்னா போயிட்டு வா, உனக்கு என்ன ஷேர் பண்ணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ வந்து நல்லது கெட்டதை நம்ம பகிர்ந்துக்கலாம், செஞ்சுக்கலான்னு அவ்வளோ விஷயம் சொல்லுவான். என்கிட்ட வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். அவன் வந்து எப்போவுமே ஷேர் பண்ண மாட்டான். கொஞ்சம் வந்து அவன் இப்படி அவன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லிடுவான். ஸோ மற்றபடி வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வந்து சொல்ல மாட்டான். அதாவது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னா வந்து அவன் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுவான். இந்த கஷ்டம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் நான் வந்து அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த மூடி மறைக்கிறது, வெக்கமான சூடு அது எதுவுமே எனக்கு கிடையாது. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் நம்ம வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து தன்மானத்தையும் விட்டு கொடுத்து என் ஃப்ரெண்டுக்காக நான் என்னோடய லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவனை மாதிரி நான் எதுவுமே மறைச்சதில்லை. ஸோ வந்து நான் இப்போ நல்லா போயிட்டுருக்குது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து. ஸோ வந்து இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறதுனா, இன்னொரு பொண்ணை வந்து நான் பார்த்தேன். எங்கள் காலேஜில் இன்னொரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு எப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட பேரை மட்டும்தான் நான் சொல்லி கூப்பிட்டேன். ஒரு விஷயம் சொல்கிறதுக்காண்டி. அதாவது வந்து ஒரு பெர்ஃப்யூம் போட்டு வந்திருந்தாங்க. இப்போ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, நாளையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த பொண்ணோட பேரை மட்டும் தான் கூப்பிட்டேன். உடனே வந்து அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்து சண்டைக்கு வந்துடுச்சு. நீ எப்படி என் ஃப்ரெண்டோட பேரை சொல்லலாம், நீ யார் என் ஃப்ரெண்டோட பேரை சொல்கிறதுக்கு, அப்படி இப்படின்னு 1 மணி நேரமாக ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அவ்வளோ சண்டை. அப்பா என்னால் வந்து ஒன்றுமே முடியலை. நான் ரெகுலரில் போயிட்டுருந்தேன். இப்போ ஐஆரில் போட்டேன். ஐஆரில் போட்ட காரணமே அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு திட்டி, எதுக்கு இந்த பிள்ளைய மூஞ்செல்லாம் முழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐஆர் போட்டுட்டேன். இர்ரெகுலரில் போட்டேன். பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது. சரிங்களா? ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து கூடயே கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படி கூடவே திரியறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு மெச்சூரிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நல்லது கெட்டதை தங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவாங்க. சாப்பாடு ஷேர் பண்ணிக்குவோம் நானும் என் ஃப்ரெண்டுமே. இப்போயுமே சாப்பாடு வந்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சரிங்களா? ஸோ வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். நிறைய டைம் வந்து வந்திருக்கான். சரிங்களா? இப்போ வந்து என் தம்பிக்கு ஸ்க்ரைபாக வந்தான். இப்போ எனக்கு ஸ்க்ரைபாக வந்திருக்கான். நாங்கள் 2 பேருமே லவ் விஷயம் தான், நானும் என் தம்பியும். இப்போ பரணிதரன் வந்து 2 பேருக்குமே ஸ்க்ரைபாக வந்திருக்கான். நாட் ஒன்லி தட், பரணிதரன் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிருக்கேன். அவனை வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவன் வீட்டுக்கு நான் போனதில்லை. எங்கள் வீட்டிலலாம் ஸ்ட்ரிக்ட்டியா இங்கே வராத அப்படின்லாம் சொல்லியிருக்கான். நான் அதை பற்றி என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானோ அதை கேட்டுட்டு நம்ம பேசாமல் இருந்துருவோம் அப்படி சொல்லிட்டு நானும் போகிறதில்ல. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு நல்ல கெட்டதுக்கு நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து என் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா,
எல்லா உறவுமாவே அவன் இருந்து நான் வந்து இதுவரைக்கும் வந்து வழிநடத்திட்டு பாதுகாத்துட்டு வரான். சரிங்களா? ஒரு லைப்ரரி போன்னு சொல்லுவான், படின்னு சொல்லுவான். சும்மா இருக்காதம்மா, படிம்மா. நீ படிச்சா உனக்கு நீ பெருமைப்படுறியோ இல்லையோ, நான் ரொம்ப பெருமைப்படுவேன் உன் மேல. நான் என் ஃப்ரெண்டு இப்படின்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இப்பயே நான் வந்து நீ ஆர்டினரியா இருக்கும்போதே நான் எல்லார்ட்டையும் இப்படி வந்து உன்னை நான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். இதே இது நீ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ, ஒரு டீச்சர் வேலையோ, ஏதோ ஒரு நீ நல்ல வேலையில நல்ல பொசிஷன்ல இருந்தா உன்னையும் விட உங்கள் அம்மா அப்பாவை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட ரொம்ப சந்தோஷப்படுறது நான் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு அதாவது வந்து I pray to God that bless us to continue this friendship. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி முடிக்க போகிறேன். அதாவது வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்து கட்டி பிடிச்சி தெரியறதோ, மொத்தம் கொடுக்குறதோ, லெட்ரு கொடுக்கறது கூட அது கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து கட்டி பிடிச்சிக்கிறது, அந்த எப்படி சொல்கிறது, அது ஒரு மெச்சூர்டு இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த மாதிரி வந்து வேண்டாம். அது வந்து ஒரு தப்பான வழிக்கு தான் வந்து ஃபிசிக்கல்னு எடுத்தாலே அது வந்து கோயெடில் கோயெடில் படிக்கிற பிள்ளைய கூட அமைதியாக இருக்குங்க. இப்போ வந்து விமன்ஸ் காலேஜு, பாய்ஸ் காலேஜ் அப்படின்னு இருக்கப்ப இப்போ விமன்ஸாக சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணுறது, இப்போ பாய்ஸாக சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்னா நல்லது கெட்டதை ஷேர் பண்ணணும், தக்க சமயத்தில் உதவணும். சரிங்களா? பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பாக ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஆபத்து காலத்தில் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உதவுறாங்க அப்படின்னா அது சின்ன உதவியாக இருந்தால் கூட அது கடலை விட பெருசு அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ வந்து எல்லாருமே நல்லபடியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ரிலேஷன்ஷிப்பில் நல்லது கெட்டதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறது வந்து நல்லது கெட்டதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலி எந்த தப்பும் வந்து பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபிசிக்கலி உங்களை வந்து அதாவது இந்த உடம்பு ரீதியாக தப்பு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சுத்தமாக நெக்லெக்ட் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. சுத்தமாக அவங்கள வந்து மறந்துடுங்க. படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். ஸோ வந்து அது நம்மளுக்கு கிடைக்கிறது காட் கிஃப்டட் தான். சரிங்களா? கடவுள் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி தான் அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது அப்படின்றது. அம்மா அப்பாட்ட கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த, ஏன் இந்த கடவுள்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த கடவுள்னா நம்ம மனசில் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். அதை கூட நம்மளுக்கு வந்து கடவுள்கிட்ட சொன்னால் கூட எதுவும் இது இருக்காது. என்னோடய அம்மா இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் பரணிதரன்ற அந்த ஒரு ஃப்ரெண்டு எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்திருக்கான். அதனால் ஒரு பேக் போனாக இருந்திருக்கான் என் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு நல்ல அம்மாவா, அப்பாவா, ஒரு நல்ல தங்கச்சியா, ஒரு நல்ல அண்ணனா, ஒரு நல்ல தம்பியாக எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் உனக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்புமே நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டாக ஒரு செம்மையாக வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுவரை கண்டினியூ ஆகுது. எனக்கு எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நீங்கள் எதனாவது திங்க் பண்ணி நான் இப்போ சொன்னதுலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒன்று கேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லது. அதன்படி இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.